Hey guys, welcome back to Data Coaching. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது free 80 day data analytics master class. So அதில் இன்னைக்கு 72nd day of the master classல இருக்கிறோம். So இதில் இந்த 72nd dayல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா tableல visualization part பார்க்க போறோம். Already visualization relatedா we have started. இதை நம்ம ஒரு question and answer basisல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். So furthermore questions எல்லாமே இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். Questions plus அதுக்கு எப்படி chart prepare பண்றது அதுலேருந்து என்ன இன்சைட் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். So before starting the class I would like to introduce about our data analytics master class. நீங்க ஒரு டேட்டா ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகணும், பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நம்மளோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். We are teaching everything from the basicல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். ஸோ அதோட டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் இதோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணுங்க. We have a WhatsApp group. அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூ ரிலேட்டடான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிளஸ் ஜாப் ஓப்பனிங் பத்தி நம்ம அதுல அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. So without delay let's get started with today's visualization. So for this I'll go to my Tableau Public. So நான் இப்போ என்னுடைய Tableau Publicல இருக்கேன். டோட்டலி நம்ம 6 visualization complete பண்ணிட்டோம். Let us see what is our 7th question. What contribution of sales in product subcategory அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாக்ட்டா இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சில டைம்ல இதை சிம்பிளா கூட நம்ம கேட்க முடியும். What is my sale in each of the product subcategory? So இதை நீங்க ரெண்டு விதமா செய்யலாம். முன்னாடி என்ன அப்படின்னா பார் சார்ட் யூஸ் பண்ணிருக்கோம்ல, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார் சார்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார் சார்ட் யூஸ் பண்ணி காமிக்கலாம், லைக் கேட்டகரி வைஸ் கம்பேரிசன் பண்ணி பிரசன்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு வே என்ன அப்படின்னா பை சார்ட் யூஸ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் சார்ட் டைப். ஒரு பை சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் பைல ஒரு பெரிய போர்ஷன் எடுத்திருக்கு, யார் அதிகமான போர்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது அந்த பைல நம்மளால விஷுவலா காமிக்க முடியும். ஸோ இதுல பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு 5 இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் இருந்தது அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் அ பை சார்ட், எஸ்பெஷலி when you want to show the portion of sales இல்லைன்னா proportion of profit அந்த மாதிரி மெட்ரிக்ஸ் காமிக்கிறதுக்கு. பட் if you have more than 5 categories, எக்ஸாம்பிளுக்கு இப்போ contribution of sales in each ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா இந்தியாலேயே நமக்கு அரௌண்ட் 30 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு 25 to 30 கேட்டகரிஸ் கிட்ட வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க பை சார்ட்ல கொடுத்தீங்கன்னா யூ வில் நாட் கெட் அ கிளாரிட்டி. ஸோ அப்போ அதை லேட்டர் ஆன் நம்மளோட செக்ஷன்ல அந்த மாதிரி டைம்ல என்ன சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ எப்பயுமே 5 இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்க்கு பை சார்ட் தான் எப்பயுமே பெஸ்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்குரிய ஆன்சருக்கு விஷுவலைசேஷன் செக்ஷனுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ அகைன் வி வில் see the questions. நம்ம சார்ட்ல என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா proportion of sales in each product subcategory. ஓகேங்களா? ஸோ இதுக்கு I'll go to my Tableau Public. I'll create a new sheet. ஸோ இப்போ நம்மளோட இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்காக நம்ம டேட்டா செட்ல இருந்து கேட்டகரி, அந்த கேட்டகரியில தான் ப்ராடக்டோட கேட்டகரி நமக்கு தெரிய வரும். சேல்ஸ் இது ரெண்டையுமே நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து கேட்டகரி ஃபீல்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் வி ஹேவ் திஸ் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வி நீட் டு செலக்ட் அ சேல்ஸ், அதையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், சேல்ஸ் அப்படியே டிராக் பண்ணி இதில் ட்ராப் பண்ண போறேன். ஸோ இப்போ கேட்டகரி சேல்ஸ் வச்சு அதுவா பை டிஃபால்ட்டா ஒரு சார்ட் கிரியேட் ஆயிருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சார்ட், ஐ நீட் அ பை சார்ட். ஸோ அதனால இங்க நான் ஷோ மீ இதுக்குள்ள போயிட்டு பை சார்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பை சார்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஐ வில் கோ வித் தி என்டையர் வியூ. ஸோ இதையும் நான் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு சார்ட் முழுக்க ஃபிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மார்க் லேபிள்ஸ் வந்து எனக்கு தெரியணும். ஸோ ஐ வில் கிவ் ஷோ மார்க் லேபிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணணும். ஐ வாண்ட் இட் டு பி இன் என்ன மாதிரி சொல்றது, கே அந்த மாதிரி வேணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இங்க சம் சேல்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபார்மேட் போய்க்கோங்க. இது வந்து ஆக்சஸ்ல இருந்தது அப்படின்னா பெயிண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. போயிட்டு இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கரன்சி கஸ்டம் கொடுத்துக்கோங்க. எனக்கு டெசிமல் வேணாம். ஸோ ஐ வில் டெலீட் அ டெசிமல். டிஸ்பிளே யூனிட் எனக்கு தௌசண்ட்ஸ்ல வேணும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது சேஞ்சஸ்
வேணும், சப்போஸ் உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல வேணும்னா பெர்சன்டேஜ் இது பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வேற ஆப்ஷன்ஸ் ஏதாவது வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங், ஸோ ஐ வில் கோ வித் திஸ். ஓகே, இப்போ நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபுல்லா எல்லாத்துலயுமே கம்ப்ளீட்டா டோட்டல்ஸ்லயும் சேஞ்ச் பண்ணிட்டோம், கிராண்ட் டோட்டல்லையும் சேஞ்ச் பண்ணிட்டோம், ஏதாவது ஸ்பெஷல் இருந்ததுன்னா அதுலயும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, இதை பார்க்கும் போது நமக்கு எல்லா கேட்டகரி pretty much ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ்ல தான் இருக்கு. லைக் 83.6K, 742K, 719 மேஜர் வேரியேஷன் தெரியல. அப்ப இதோட மீனிங் என்ன அப்படின்னா, யூ ஆர் செல்லிங் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி அக்ராஸ் ஆல் 3 கேட்டகரிஸ். ஸோ விச் இஸ் ஆக்சுவலி அ வெரி ஐடியல் சிச்சுவேஷன் தானே. ஏன்னா சப்போஸ் நீங்க டெக்னாலஜில மட்டும் ரொம்ப அதிகமான சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேஷ் கவ் மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் ஆல்சோ அ ரிஸ்க். ஸோ அந்த கேட்டகரியில சேல்ஸ் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா முழு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸுமே அஃபெக்ட் ஆகும். கரெக்டுங்களையா? ஸோ ஆனா இங்க ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கிறனால அது சேஃபான பேலன்ஸ். அதுதான் இந்த சார்ட் உங்களுக்கு சொல்லுது. நவ் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டூ அன் எக்ஸசைஸ். ஸோ இதே மாதிரியான சார்ட் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஆனா இந்த டைம் ப்ராஃபிட் இன்ஸ்டெட் ஆஃப் சேல்ஸ்க்கு பதிலா ப்ராஃபிட் ஃபீல்ட் யூஸ் பண்ணுங்க. அதாவது ப்ரொபோர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் இன் ஈச் கேட்டகரி என்ன அப்படின்றத சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும், லைக் சேல்ஸ் மாதிரி ப்ராஃபிட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்களோட டாஸ்க். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, which product subcategory sales has increased or decreased yearly? ஸோ இதுக்காக இப்போ நம்ம டேபிளே போக போறோம். I'll go to the டேபிளே. இப்போ வந்து இது வந்து விஸ் 6-7 சாரி நாட் 6 விஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். For this I'll create a new sheet. ஸோ இப்போ நமக்கு இங்க என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, we need a sales because இங்க வந்து சேல்ஸ் வந்து இயர்லி காமிக்கணும். அப்ப சேல்ஸும் வேணும், ஆர்டர் டேட்டும் வேணும், என்ன ப்ராடக்ட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் இங்க என்னென்ன செலக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹேவ் டு செலக்ட் அ சேல்ஸ். செலக்ட் கண்ட்ரோல் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்டுக்காக ஐ வில் கோ வித் ஆர்டர் டேட். ஹியர் வி ஹேவ் கண்ட்ரோல் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வி நீட் அ சப் கேட்டகரி. ஸோ ஐ வில் செலக்ட் இட். மூணுமே நம்ம இப்ப செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா இயர்லி சேல்ஸ். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட், இயர் அப்படின்றது இட்ஸ் அ டைம் டைமென்ஷன். ஸோ இந்த டைம் டைமென்ஷன் அப்படின்றது டேபுலேல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு மெயின் கொஸ்டின் இருக்கும். ஆர் வி இம்ப்ரூவிங் ஓவர் அ டைம் அப்படின்ற ஒரு கொஸ்டின். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் நான் $1 million சேல்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இயர் அதை விட அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சா இல்ல குறைஞ்சுதா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ டைம் பிளேஸ் அ கீ ரோல் இன் கம்பேரிசன் ஈவன் இன் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ இதுதான் முக்கியமான காரணம். டேபுலேல டேட் ஃபீல்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி விஷுவலைசேஷன்லயுமே வரும். டேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டாபிக். அதை நம்ம வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங்ல டீப்பா கவர் பண்ணிருப்போம். லைக் டாபிக்ஸ் இந்த அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து இயர் டு டேட் சேல்ஸ்னா என்ன, மந்த் டு டேட் சேல்ஸ், இயர் ஓவர் இயர், சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ஸ், இது எல்லாமே ஒரு டைனமிக் கால்குலேஷன்ஸ். இதை நம்ம வந்து யூடியூப்லயுமே அட் லாஸ்ட் உங்களுக்கு வரும். ஆனா ஃபியூச்சர்ல இதுக்காக டீடைல்டா ஒரு லாங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணலாம். இப்போ பேக் டு அவர் கொஸ்டின். இப்போ நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா இயர்லி சேல்ஸ் ட்ரெண்ட் பை கேட்டகரி என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறிய மேப் என்ன அப்படின்னா ஹீட் மேப். ஓகே, I'll click on this show me tab செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நம்ம ஹீட் மேப் செலக்ட் பண்ணணும். ஹீட் மேப் அப்படின்றது this is a heat map. Let me select it. இந்த ஹீட் மேப் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இது என்ன பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இட் ஷோஸ் வேரியேஷன் இன் சைஸ் ஆர் கலர்ஸ். ஒன்னு சைஸ்ல இருக்கும் இல்லனா கலர், ரெண்டுல ஏதோ ஒன்னு. சைஸ் ஆர் கலர் டு ரெப்ரசன்ட்ஸ் தி டேட்டா மேக்னிடியூட். இப்போ இங்க நான் வந்து இயர் ஃபீல்ட், அதாவது ஆர்டர் டேட் அப்படின்ற இங்க இருந்து இயர் ஃபீல்டை எடுக்க போறேன். ஸோ எப்படி நம்ம இயர் ஃபீல்டு சூஸ் பண்றது அப்படின்னா இங்க ஆர்டர் டேட்ல ஆல்ரெடி இயர் தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க இயர், குவார்ட்டர், மந்த், டே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது செலக்ட் ஆயிருந்ததுன்னா இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க ஆல்ரெடி நமக்கு இயர் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதோட சேர்த்து இங்க ஆல்ரெடி we have this sub category. இதோட நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய சேல்ஸையும் நான் சேர்த்துக்க போறேன். ஸோ இங்க நம்ம சப் கேட்டகரி ஆட் பண்ணிட்டோம். சிமிலர்லி சேல்ஸையுமே நம்ம இங்க ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை கரெக்டான ஒரு இதுல வச்சுக்குவோம். ஃபார் திஸ் ஐ வில் கோ அண்ட் செலக்ட் இன்டர்வியூ. நவ் இட் லுக்ஸ் பெட்டர். நமக்கு இப்போ இங்க 4 இயர் இருக்கு. லைக் 2018, 2019, 2020, 2021 சொல்லிட்டு 4 இயரோடைய டேட்டா இருக்கு. ஸோ இதுல இனிஷியலி சைஸ் மார்க் வச்சு தான் நம்ம சேல்ஸை கால்குலேட் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்மால் பாக்ஸா இருந்தது அப்படின்னா ஸ்மால் சேல்ஸ், வேறஸ் பிக்
பாக்ஸா இருந்தது அப்படின்னா பிக் சேல்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இயர் பை இயர் என்னவாகுது, இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஓகேங்களா. பைண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே இயர் பை இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஒரு சில ஸ்மால் சப் கேட்டகரிஸ்க்கு நமக்கு அந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியல. ஸோ இப்போ இங்க ஆர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஞ்சஸ் தெரியல. என்வெலப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சேஞ்சஸ் தெரியல. ஃபாஸ்ட்னர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியல. அதனால சம்டைம்ஸ் நமக்கு இந்த சைஸ் மட்டுமே போதாது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ட்ரிக் நான் ஒன்னு சொல்லி தரேன். சோ இப்போ இங்க சம் ஆஃப் சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சைசஸ் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சம் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றத டிராக் பண்ணி கலருக்குள்ள கொண்டு போய் வைக்க போறேன். சோ இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க, இட் பிகம் சம்திங் சிமிலர் டு ஹைலைட் டேபிள், ஒரு டைப் ஆஃப் ஹீட் மேப் மாதிரி ஆயிருச்சு. சோ இப்போ இந்த கலரோடைய இன்டென்சிட்டியை வச்சு என்னால சேல்ஸ் வேரியேஷன் காமிக்க முடியும். லைக் எங்கெல்லாம் டார்க் கலர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஹை சேல்ஸ் இருக்கும், எங்கெல்லாம் ரொம்ப லோவான கலர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் லோ சேல்ஸ் இருக்கும் அப்படின்றத என்னால ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இப்போ நீங்க சேர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ டார்க் கலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, மீனிங் இயர் பை இயர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதே மாதிரி வி கேன் டேக் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ரொம்ப டார்க்கா இருக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் குறையுது, இன்னும் கொஞ்சம் குறையுது, அப்புறம் ரொம்ப டார்க் ஆகுது. அப்ப ஸ்ட்ராங்கா இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. வேற சப்ளைஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவுமே ரொம்ப லைட் கலர்ஸா இருக்குது, அப்ப உங்களுக்கு அங்க சேல்ஸ் டிராப் ஆகுதுன்றது தெரியுது. இங்க ஃபாஸ்ட்னஸ் பாருங்க கம்ப்ளீட்டா ரொம்ப லைட்டா இருக்கு, அங்க அப்ப கம்ப்ளீட்டா டிராப் ஆகுதுன்றது தெரியுது. சோ இதுல இருந்து உங்களால பிசினஸ் இன்சைட் என்ன எடுக்க முடியும் அப்படின்னா எதனால சப்ளைஸ் வந்து டிராப் ஆகுது, அப்ப அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இந்த 4th year 4 years worth of டேட்டாவை ஒரு சிங்கிள் ஸ்கிரீன்ல என்னால நீட்டா பிரசன்ட் பண்ண முடியுது. இதுதான் இந்த ஹீட் மேப்போடைய பியூட்டி. இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கலாம், கேன் வி கெட் திஸ் குவார்டர்லி ஆல்சோ? இப்போ இது இயர்லி நமக்கு கிடைச்சிருக்கு, இதை நம்ம குவார்டர்லிக்கு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். நீங்க என்ன பண்ணணும், இந்த டேட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த டேட் ஃபீல்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டெட் ஆஃப் இயருக்கு பதிலா குவார்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பட் இனிஷியலா இது பார்க்கறதுக்கு கண்டினியூஸ் குவார்டர் ஃபார்மேட்ல இருக்கும், இது பார்க்கிறதுக்கு உங்களுக்கு மெஸ்ஸியா இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க நமக்கு டிஸ்கிரீட்டா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு டிஸ்கிரீட்டா இருக்கு. சப்போஸ் இப்போ பாருங்க கண்டினியூஸ் எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன், இந்த மாதிரி இருக்கும் கண்டினியூஸ். ஸோ இது பார்க்கிறதுக்கு நமக்கு மெஸ்ஸியா இருக்கும். இது ஒரு சில டைம் பேசிக்கா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸா கிடைச்சதுன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இதை டிஸ்கிரீட்க்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா Q1 Q2 Q3 அப்படி ஒரு இயருக்குமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சோ இப்போ இந்த விஷுவல்ஸ் கிளியரா உங்களுக்கு குவார்டர் வைஸ் ஆனது தெரியும். சேர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குவார்டர் 1ல கம்மியா இருந்துச்சு, பட் குவார்டர் 2ல அதிகமாகுது, குவார்டர் 3ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, குவார்டர் 4ல இன்னும் நிறைய கொடுத்திருக்கு அப்படின்றத ஈஸியா உங்களால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம எந்த குவார்டர்ல இருந்து உங்களுக்கு 0 சேல்ஸ் கிடைக்குது அப்படின்றதையும் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க காப்பியர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்களேன் குவார்டர் 1ல கம்ப்ளீட்டா ரொம்ப டல்லா இருக்கு, ஃபாஸ்ட்னஸ் என்வலப்பும் டல்லா இருக்கு, ஃபாஸ்ட்னஸும் டல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு 0 சேல்ஸ் தான் இருக்கு. பாருங்க வெறும் 397 இருக்கு, பாத்தீங்கன்னா 3000. இது காப்பியர்ஸ் கூட ஓகே, பட் ஃபாஸ்ட்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி பிசினஸோட வேல்யூபிள் இன்சைட்ஸை உங்களால எடுத்துக்க முடியும். ஐ ஹோப் இந்த ஹீட் மேப்போட யூஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்றதுன்றதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. நவ் இட்ஸ் அ டைம் ஃபார் யூ டு டூ தன் எக்ஸசைஸ். இதே மாதிரி விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணணும், ஆனா இன்ஸ்டெட் ஆஃப் சேல்ஸ்க்கு பதிலா நீங்க ப்ராஃபிட் யூஸ் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணுங்க, ப்ராஃபிட்டும் இயர் ஓவர் இயர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. இதுல இருந்து நீங்க என்ன இன்டர்பிரட் பண்ண முடியும், சேல்ஸ் growth கன்சிஸ்டன்டா இருக்கு, அதே மாதிரி ப்ராஃபிட் growthம் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதா இல்லையா, அதுல உங்களோட அனாலிசிஸ் ஸ்கில் என்ன அப்படின்றத நீங்க எக்ஸசைஸ் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிஃபோர் தட் ஐ வில் சேஞ்ச் திஸ் இன்டு விஸ் 8. Okay, so our next question is, what is the status of sales in each city? See, or when we say status, எல்லா சிட்டிலயுமே சேல்ஸ் சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளோ சேல்ஸ் இருக்கு, எங்க அதிகமா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா we will go back to our Tableau Public. So this is our visualization 9. So I'll create a new sheet. So இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நான் இங்க சேல்ஸையும் எடுத்துக்கணும்,
அதே டைம்ல சிட்டியை எடுத்துக்கணும். பிகாஸ் ஒரு சிட்டிக்குரிய சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நான் என்ன பண்ண போறேன், சிட்டி அப்படின்றத ஐ எம் கோயிங் டு கீப் இட் இன் த ரோ. ஸோ நான் இங்கே சிட்டி ஐ வில் drag it and keep it in the row. ஸோ எனக்கு சிட்டி இங்கே கிடைச்சிருக்கு. இதோடைய கரஸ்பாண்டிங் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் சேல்ஸ் எடுத்து டெக்ஸ்ட்ல வைக்க போறேன். ஸோ இப்போ ஒரு சிட்டிக்குரிய சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த சிட்டிஸோட லிஸ்ட்டை கொண்டு போய் நான் என்னுடைய மேனேஜர் கிட்ட கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, வாவ் எவ்ரிதிங் லுக்ஸ் பர்ஃபெக்ட். பட் அவங்க எல்லா ஏரியாவுக்குமே பார்க்கணும் அப்படின்னா தே ஹேவ் டு ஸ்க்ரால் இட் அண்ட் see the things. Is it right? ஸோ அவங்க என்கிட்ட இது எது வந்து அதிகமாக கிரியேட் ஆயிருக்கு, எது கம்மியாக கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத கிளியரா பார்க்க முடியாது. ஸோ எனக்கு இந்த எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் பேஜ் விஷுவலைசேஷன்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இப்போ நீங்க இந்த கேஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷோ மீ அப்படின்ற டேப் ஓபன் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டா நீங்க இங்க டிராக் பண்ணும் போதே டேப்லே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அது உங்களுக்கு ஹைலைட் ஆகி காமிக்கும். ஸோ இந்த இதுக்கு நமக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குன்னா, மேப் இந்த தான் பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ண போறேன், இந்த மேப் அப்படின்றத செலக்ட் பண்ண போறேன். ஸோ மேப் செலக்ட் பண்ணும்போது என்னுடைய விஷுவலைசேஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு சிலவங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா சிட்டிஸுமே ரெகனைஸ் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேப் போய்க்கோங்க. இந்த இடத்துல எடிட் லொகேஷன் போயிட்டு இங்கே கண்ட்ரி ஆர் ரீஜன் யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கு. சப்போஸ் இது நீங்கள் இந்தியாவுக்குள்ள ரிலேட்டடான டேட்டா செட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்தியா கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன டேட்டா செட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான கண்ட்ரி இங்கிருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி எனக்கு இங்கே எல்லாமே டிடெக்ட் ஆனனால இட்ஸ் ஓகே. ஸோ பட் இருந்தாலுமே see here still 353 unknown. Just disable this. 353 cities வந்து இன்னும் இது ரெகனைஸ் பண்ணல. ஸோ நான் அப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, the details அப்படின்றதுல I will drag and keep the state. ஸோ ஐ வில் கெட் ஆல் தி சிட்டிஸ். பார்த்தீங்களா, இப்போ எல்லா சிட்டிஸுமே ஸ்டேட்மே ரெகனைஸ் ஆகி அதில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸுமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே அன்னோன் அப்படின்றதே கிடையாது, எல்லாமே ரெகனைஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா, நவ் ஐ கேன் சி ஆல் தி சிட்டிஸ் ஆன் த மேப். இப்போ இந்த சேல்ஸோட சைஸை வந்து என்னால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஹவு கேன் ஐ டூ திஸ்? இந்த சைஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் சி, கொஞ்சம் இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இதை பார்க்கும் போது இந்த சைஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. This size indicates the amount of sales. So நீங்க எங்கெல்லாம் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம், ஐ மீன் எங்கெல்லாம் சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் அதிகமான சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுடைய விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு இந்த சைஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, I'll go with this. I think it will be better. Okay, this looks better. I'll go with this. Okay, so இப்போ எல்லா சிட்டியோட சேல்ஸ்மே நமக்கு ப்ராப்பரா வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல we are not only giving the status. நீங்க லேபிள் வேணும்னா you can add the label also. show label கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்க்கறது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ I will just untick this. ஸோ இப்போ இந்த இடத்துல we are not giving only the status. We are also giving a visual comparison. லைக் இப்போ இந்த சிட்டியில் அதிகமாக இருக்கு, இங்கே அதிகமாக இருக்கு, இங்கே அதிகமாக இருக்கு, இங்கே அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்மளால விஷுவலா பார்த்தே கம்பேர் பண்ண முடியும். எந்த இடத்துல பெரிய பபிள் இருக்கோ அந்த சிட்டில அதிகமாக இருக்கு, சின்ன பபிள் இருக்க இடத்துலலாம் சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஒரு மேப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, யூ கேன் கிவ் போத் ஸ்டேட்டஸ் அண்ட் கம்பேரிசன் டுகெதர். யூசர் ஜஸ்ட் அவங்க ஹோவர் ஓவர் பண்ணி எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பாக்ட்ஃபுல் விஷுவலைசேஷன். ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெப்ரசன்டேஷன், எஸ்பெஷலி சிட்டி லெவல் சேல்ஸோ இல்லைன்னா சிட்டி லெவல் ப்ராஃபிட், ஒரு சிட்டி லெவல் கேட்டகரைஸ் பண்றதுக்கு இந்த சார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ அவங்க என்கிட்ட சொல்றாங்க இந்த சர்க்கிள் மேப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் கேன் யூ சேஞ்ச் த கலர் அக்கார்டிங் டு our கம்பெனி கலர் பாலிசி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த கலர் பெயின் போய்க்கோங்க. ஸோ இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கலர் பெயின் போய்க்கோங்க. இதுல இருந்து உங்களால் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட கம்பெனி பாலிசியோட கலர் ப்ளூ, கிரீன், ரெட், எனிதிங் வாட் எவர் மேபி, அக்கார்டிங் டு தட் யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் செலக்ட் திஸ் பிங்க் கலர். ஸோ இப்போ பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சு, பட் ஐ பிலீவ் ப்ளூ இஸ் பெட்டர். ஸோ ஐ வில் கோ பேக் வித் த ப்ளூ இட் செல்ஃப். இல்லை உங்களுக்கு இது சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா யூ கேன் லீவ் இட், நோ இஷ்யூஸ். ஓகே, so that's how you have to do this. Now it's a time for doing an exercise. So இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, we evaluate sales for the city. Now you can do a same process, but you do it for a state level sales. நம்ம இப்ப city levelக்கு பார்த்திருக்கோம், நீங்க next state levelக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது இங்க நீங்க instead of city வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு state wise sales map பண்ணி பாருங்க, அதையும் single screenல represent பண்ணுங்க. So you will be able to visualize every state sales in one single view. Very clear, compact and use
யூஸ்ஃபுல்லான விஷுவலைசேஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வித் திஸ் we are completing our visualization 9. So I'll change it to vis 9. Okay, so next we will move on to the next question. So our next question is, which product has the highest sale and which product has the lowest sale? So let's come here. I'll go back to our tabule vis and we will create a new sheet and இது வந்து visualization 10 அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கோங்க. This also I'll change it into vis 10. Okay, so இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, we need a product name plus அதோட corresponding sales தெரியணும். அப்படின்னா தான் எந்த ப்ராடக்ட் ஹை எந்த ப்ராடக்ட் லோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, so here I can drag the product. Where is the product? So here we have this product name. What I'll do is I'll drag and keep it in the row. So எல்லா மெம்பர்ஸ்மே ஆட் பண்ணணுமான்னு கேட்பாங்க. எஸ், we have to add all the members. Next இதோடைய corresponding sales என்ன அப்படின்றது எனக்கு தெரியணும். So where is the sales? Here we have the sales. I'll add it here. So இப்போ I'll add it in a text. So இப்போ எல்லா மெம்பர்ஸோடைய corresponding sales எவ்வளோ அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெரியுது. இப்போ பாருங்க, we got a same type of problems here. There are too many products and too much of data. Screen full-ஆ இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறனால நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ரீடபிலிட்டி இங்கே கம்மியாகுது. ஸோ how do we fix it? We have to we need everything to come in a single view. அதனால நமக்கு comparison ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we will go to this show me tab போய்க்கோங்க. show me tab போயிட்டு I'm going to choose this tree map. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இங்கே ட்ரீ மேப் கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் ஐ ஹாவ் கிவன் யூ த என்டர் வியூ. ஸோ இப்போ இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இங்கே எல்லா ப்ராடக்ட் நேமே டிஸ்பிளே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஃபெலோஸ் அப்படின்ற அந்த எலக்ட்ரிக் பஞ்ச் உடையது, சிஸ்கோ, டெலிப்ரெசன்ஸ், ஒரு பாக்ஸை நீங்கள் ஓவர் பண்ணும்போது அந்த டூல் டிப்பில் அதோட இது கிடைக்குது. பட் நமக்கு இங்கே நேம் டிஸ்பிளே ஆகலை. ரீசன் என்ன அப்படின்னா, டேபிளே வந்து அதுக்குள்ளே வர்ற நேம்ஸை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் லேபிள் போய்க்கோங்க, ஷோ மார்க் லேபிள். ஸோ இந்த பாருங்க, இங்கே நமக்கு வந்து ஷோ மார்க் லேபிள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த லேபிளோட அப்பியரன்ஸில் டெக்ஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் திஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த wrap அப்படின்றத நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த wrap அப்படின்றத நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா, see now you are getting this. okay, ஸோ இந்த ஒரு சில டைம் இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இங்க கீழே வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பாக்ஸ் வரும். அந்த இதுல வந்து ஓவர்லாப்பிங் அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த ஓவர்லாப்பிங் நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னா even you can able to get the full thing, but here I'm not getting that option. Let me check it. okay, here I don't have that option. அப்போ உங்களுக்கு ஓவர்லாப்பிங் ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்க அதை கொடுத்துக்கலாம். you will get it. I'll go with கொடுத்து பார்ப்போம். entire view is good. I will go with this. So now you can see we have all the product name in our visualizations. It is a very impactful visualizations that you can use it. So இப்போ இங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பாக்ஸ் மாதிரி இருக்கு. You can easily come down here and see which product. இருக்கிறதுலே இந்த ப்ராடக்ட் லாஜிடெக் தான் ரொம்ப lowest sale இருக்குது. இருக்கிறதுலே இந்த Canon image தான் இருக்கிறதுலே highest sale இருக்குது அப்படின்றத நம்மளால ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். இது செகண்ட் ஹையஸ்ட் சேல், தேர்ட் ஹையஸ்ட் சேல், செகண்ட் லோவஸ்ட் சேல், தேர்ட் லோவஸ்ட் சேல், இந்த மாதிரி விஷயங்களை இந்த மேப்ல இருந்து உங்களால இது பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்கலி இந்த விஷுவலைசேஷன் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் கம்பேரிசனை ஒரே கிளான்ஸ்ல பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இஃப் யூ ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இல்லைனா அனாலிசிஸ் ஆன் ஈச் ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணீங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நீங்க டேஷ்போர்ட்ல யூஸ் பண்ணும்போது ஈவன் யூ கேன் ஆட் அ ஃபில்டர் லைக் ஸ்பெசிஃபிக் கேட்டகரி இல்லைனா ரீஜன், பிராண்ட் வைஸ் கூட நீங்க ஃபில்டர் ஆட் பண்ணி இதை நேரோ டவுன் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு லுக் அட் என்டையர் கம்பெனி லெவல் ப்ராடக்ட் சேல்ஸ், அப்படி பார்த்து எது ஹையஸ்ட், எது லோவஸ்ட், எது மிட் அப்படின்னு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரீ மேப் விஷுவலைசேஷன் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட அவங்க இன்னொன்று கேட்குறாங்க, இந்த விஷுவலைசேஷன் நல்லா இருக்கு, ஆனா நான் இதில் எப்படி ஃபர்னிச்சர் ப்ராடக்டா, இது டெக்னாலஜியா இல்லை ஆஃபீஸ் சப்ளைஸ், எந்த கேட்டகரின்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே எந்த கேட்டகரி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேட்டகரியை ட்ராக் பண்ணி ஜஸ்ட் கீப் இட் ஆன் திஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரி வைஸ், லைக் இந்த கேட்டகரியில் இது என்ன, டெக்னாலஜியில் Canon image is performing well, ஃபர்னிச்சரில் HON 54 is performing well, and this office suppliesல Fellow is performing well அப்படி
அப்படின்றத உங்களால கிளியரா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த சைட்ல வி ஹாவ் எந்த கலர் ஃபர்னிச்சர், எந்த கலர் ஆஃபீஸ் சப்ளை, எது டெக்னாலஜி அப்படின்றதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கிளியர்லி யூ கேன் சி டெக்னாலஜி கேட்டகரியில எது ஹையஸ்ட், ஃபர்னிச்சர்ல எது ஹையஸ்ட், ஆஃபீஸ் சப்ளைஸ்ல எது ஹையஸ்ட், ஒவ்வொரு ப்ராடக்ட் பாக்ஸ்க்கும் அந்தந்த கேட்டகரியோட கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஹியர் யூ ஆர் நாட் ஒன்லி லுக்கிங் ஓவரால் கம்பெனி ப்ராடக்ட் சேல்ஸ், பட் ஆல்சோ வித் ஈச் கேட்டகரி யூ கேன் சி இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவே ஒரு strong impactful visualization for the end user, especially when you want to show category plus product insights together. So அது மட்டும் இல்லாம இத நீங்க இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கும் கூட அப்ளை பண்ணலாம். லைக் ரீஜியனுக்கோ இல்லனா செக்மெண்ட் வைஸா இல்லனா கஸ்டமர் டைப் இந்த மாதிரி கலர் கோடிங் பண்ணி இன்னும் இந்த வியூவை இன்சைட்ஃபுல்லா ஆக்கலாம். So now it's a time for doing an exercise. நம்ம வந்து சேல்ஸ்க்கு பண்ணிருக்கோம். You are going to do the same thing for the profit. So அப்ப நீங்க என்ன இன்டர்பிரட் பண்ண முடியும் அப்படின்னா ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். பிகாஸ் சம்டைம் ஹையஸ்ட் சேல் இருந்தா கூட ஹையஸ்ட் ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட் நீங்க தான் சேல்ஸ் இருக்க இடத்துல ப்ராஃபிட் அதிகமா இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் our visualization 10. Let's move on to our visualization 11. இங்க உங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னா what are the sales of subcategory in each regions. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து நிறைய விஷுவலைசேஷன் டெக்னிக் நீங்க பார்த்துருக்கீங்க. லைக் பிவட் டேபிள், பார் சார்ட், சைட் பை சைட் பார் சார்ட், ஸ்டாக் பார் சார்ட் எல்லாமே யூஸ் பண்ணி இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா we have lot of way. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிவட்ல கூட பண்ணலாம். சப் கேட்டகரியை ரோல வச்சு ரீஜனை காலம்ல வைக்கலாம். சேல்ஸ் மிடில் ஏரியால வச்சா you will get the data view. இதே மாதிரி பார் சார்ட் யூஸ் பண்ணலாம். சைட் பை சைட் பார் சார்ட், ஸ்டாக் பார் சார்ட் எல்லாமே பாசிபிள் தான். ஆனா இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது ஒரு நியூ விஷுவலைசேஷன் டைப். We will go to our Tableau Public. So I am on my Tableau Public. New sheet click பண்ணிக்கோங்க. I am going to rename it as WIS11. WIS11 rename பண்ணிக்குவோம். இங்க நீங்க டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது circle chart. So here we have this circle chart. Side by side circle chart next பார்க்கலாம். First நம்ம circle chartனா என்னன்னு பார்க்கலாம். So இப்போ நம்ம இந்த question ஆன்சர் பண்றதுக்கு we need a sales, subcategory and regions. நான் இப்போ என்ன பண்ண போறேன், என்னோட control hold பண்ணிட்டு I am going to select my sales, then I am going to select my subcategory, then region. Okay, இது மூணையும் select பண்ணிட்டு I am going to click on this circle. Show me tab disable பண்ணிக்கிறேன். So இப்போ பாருங்க நமக்கு chart இங்க create ஆயிருச்சு. ஒவ்வொரு subcategoryக்கும் நமக்கு செப்பரேட்டா ஒரு circle இங்க இருக்கு. And the region is represented by the color inside the circle. Like இப்போ வந்து ஆரஞ்சா இருந்தது அப்படின்னா ஈஸ்ட், ரெட்டா இருந்ததுன்னா சவுத், இந்த ப்ளூ ஒரு லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ கலரா இருந்தா வெஸ்ட், டார்க் ப்ளூவா இருந்தா சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் யூ கேன் விஷுவலி கம்பேர் ஈச் சப் கேட்டகரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் இங்கே நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம், ரீஜன் வைஸும் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அக்சசரிஸ் கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா சவுத் ரீஜியன் தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப லோவஸ்ட். ஓகே, வெஸ்ட் ரீஜன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட். ஓகே, so this chart visually answers which region perform better for each category. So இதோட இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நீங்க சேல்ஸ் வேரியேஷனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது லோவஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ எது ரொம்ப அப்பார்ட் ஃபார் அப்பார்ட்டா இருக்கு இல்ல க்ளோஸா இருக்கா. இப்போ இங்க ஆர்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ரொம்ப க்ளோஸா இருக்கு. வெரஸ் நீங்க இங்க சேர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சவுத்ல வந்து கம்பேர் பண்ணும்போது மத்த மூணுமே ரொம்ப சோஃபா டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களால எல்லாமே ஈஸியா கம்பேர் பண்ணிக்க முடியும். So if the difference is too large, it shows there is a regional preference. Like some regionல வந்து அதிகமா வாங்குறாங்க, some regionல கம்மியா வாங்குறாங்க. If the circles are almost same size இருந்ததுன்னா there is no any regional difference. எல்லா regionலயுமே almost sales equal-ஆ இருக்கு அப்படின்றத நீங்க இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சேர் சொன்னேன். சேர் வந்து சவுத் ரீஜியன்ல கம்மியா வாங்கியிருக்காங்க, வேறஸ் மத்த ரீஜியன்ஸ்ல எல்லாத்துலயுமே பாருங்க 90k ஈவன் 100k வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் போயிருக்கு. சோ இது ஒரு அவுட்லயர்ஸ் மாதிரி தான் நமக்கு இருக்கு. சோ இப்போ இதே மாதிரி போன்ஸ் அப்படின்ற கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே வெஸ்ட் வந்து வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்ல வந்து அதிகமா வந்து நமக்கு சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன் இல்ல. சோ இட் லுக்ஸ் லைக் அனாமலி ஒரு அவுட்லயர் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். சோ இது போன இந்த மாதிரியான
அனாலிசிஸ் உங்களுக்கு சர்க்கிள் சார்ட் மூலமா விஷுவலி உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த சர்க்கிள் சார்ட்டோடைய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். டேட்டாவை விஷுவலி உங்களால இன்டர்பிரட் பண்ண முடியும். ரா நம்பர்ஸ் கூட நீங்க இங்க பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சர்க்கிள் சார்ட். இப்போ நவ் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டூ அன் அசைன்மெண்ட். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க சேல்ஸ் டேட்டா பாக்குறீங்க ஃபார் சப் கேட்டகரி வெஸ்ட் ரீஜியன். அதே மாதிரி நீங்க ப்ராஃபிட்டுக்கு இதே விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்க. கம்பேர் போத் சார்ட்ஸ். இதே வேரியேஷன் ப்ராஃபிட்லயும் இருக்கான்னு பாருங்க. இஃப் எஸ், ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் ஆர் மூவ் டுகெதர்னு சொல்லலாம். இஃப் நாட், ப்ராஃபிட் இஸ் இன்கன்சிஸ்டன்சியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா நீங்க சேல்ஸ் ப்ராஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் பை ரீஜியன் அண்ட் சப் கேட்டகரி ரொம்ப வெரி கிளியரா இன்டர்பிரட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்க பண்றது மூலமா அடுத்தடுத்த ஸ்டெப்ல ஈவன் நீங்க டேஷ்போர்ட்ல ஸ்டெப் சைட் பை சைடு வச்சு ப்ராஃபிட் ஒரு பக்கம் சேல்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னு கம்பேரிட்டிவ் விஷுவலைசேஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் விஷுவலைசேஷன் பார்க்கும்போது உங்க கிளையண்ட்டுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்லிக்கிறேன். ஐ ஃபர்கெட் டு சே தட். இப்போ இந்த சர்க்கிள்ல இன்னும் கூட நம்ம என்ஹான்ஸ் பண்ணி காமிக்க முடியும். எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நமக்கு வந்து நாட் ஃபில் சர்க்கிள் இருக்கு. இதுவே இந்த ஃபில்டு சர்க்கிள் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு பெட்டரான வியூ கிடைக்கும். ஐ ஃபர்கெட் டு சே தட். தட்ஸ் வை சேம் நைன். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஈவன் அதுல கூட உங்களுக்கு கிளியர் ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். பட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். We will move on to our next question. So our 12th question is, what is the sales of subcategory by segment in each regions? So if you remember நம்ம previous question பாத்தீங்க அப்படின்னா what is the sales of subcategory in each region னு கேட்டிருக்காங்க. So இந்த questionல இன்னொரு layer add பண்ணிருக்கோம். That is a segment. So இந்த மாதிரி தான் business question more and more complex ஆகிக்கிட்டே போகும். So இப்போ இந்த ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியஸ்டான வே என்ன அப்படின்னா, you have to modify the previous visualization. நீங்க இன்னொன்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. So let us go and do that. I'll go to my Tableau Public. We are going to modify the existing vis. ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்க ஆல்ரெடி என்னென்ன இருக்கு? We have the subcategory, we have region and we have the sale. So இப்போ நம்ம we are going to select the segment. Under the segment we have this consumer, corporate, home office. இப்போ நம்ம 4 கேட்டகரி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு செக்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 4 கேட்டகரியுமே செலக்ட் பண்ணிக்க போறோம். இப்போ previous visல subcategory region already இருக்கு. அது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? just இந்த segment மட்டும் இதுல add பண்ணணும். So நான் அதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த segment என்னுடைய just drag பண்ணி chartல நான் drop பண்ண போறேன். So it will create by its own. So இப்போ நீங்க பார்க்கிறதுக்கு visualization it becomes little complex. ஏன்னா இங்க 3 dimension வந்து combine ஆகுது. like region, subcategory, segment. இது மூணுமே combine ஆயிருக்கனால நமக்கு இந்த மாதிரி இருக்கு. For each subcategory உங்களுக்கு 3 circles நிறைய region ஸ்பிளிட் ஆகி இருக்கீங்க பாக்குறதுக்கு. சோ இந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அதை லைக் அதை வந்து ரோலையோ இல்லைனா காலம்லயோ ஷிஃப்ட் பண்ணோம்னா நம்ம விஷுவலைசேஷன் இன்னும் ரீடபிளா இருக்கும். What I'll do is, இங்க இருந்து செக்மெண்ட்டை drag பண்ணி I will go and keep it under my column. அதாவது subcategory first, next segment வர மாதிரி. ஓகேங்களா? So now instead of standardல இருந்து I'll change it into entire view. Entire view change பண்ணும்போது இங்க எனக்கு என்னுடைய ரிமைனிங் இருக்கக்கூடிய segments தெரியல. What I'll do is, இந்த region I'll drag and keep it here. So now we got the full consumer, corporate, home office மூணுமே நமக்கு கிடைக்குது. So இப்ப பாருங்க, ஒரு கேட்டகரி. இப்ப அக்சஸரீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே 3 செக்மெண்ட், அப்ளையன்சஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே 3 செக்மெண்ட்ஸ் நீட்டா நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நீங்க ரோலை வச்சு பாருங்க. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள், ரோலையுமே we got little confusion, so instead we will go with column. Column is better. So இப்போ நம்மளால clearly I can visualize the things. என்ன visualization பண்ண முடியுது? லைக் சேர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கன்சியூமர் செக்மெண்ட் வந்து ஈஸ்ட் ரீஜியன்ல இட் இஸ் a very high sale. ஓகேங்களா? கன்சியூமர் தான் இங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. whereas if you go with something like fastener எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா all segments எல்லா ரீஜன்லயுமே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி சப்ளைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா certain regions வந்து டிராஸ்டிக்கா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. So what this visualization speak to you? ஒவ்வொரு சப் கேட்டகரி, ரீஜன், செக்மெண்ட் இதோட காம்பினேஷன்ல சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களால இதை வச்சு புரிஞ்சுக்க முடியும். So as a business progress, question
naturally becomes multi-dimensional. எங்க இருந்து எது வேணாலும் வரலாம். So இப்ப இந்த visualizationல 3 dimension இருக்கு, like region, subcategory is there, then we have the segments. இது மூணுமே இருக்கு. And we have the one measure, that is our sales. பாத்தீங்களா, green color இருக்குது sales, as I told. So இந்த மாதிரி visualization taskனாலே business ஓட uses என்னவா இருக்கும் அப்படின்னா, first segment plus regionக்கு highest sale இருக்கு. Subcategory consistentா low perform பண்ணுதா இல்லையா அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எந்த regionல segment வந்து ரொம்ப out performance இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். எந்த combinationல potential risk இருக்கு இல்லனா opportunities அதிகமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். So this is a complex but very powerful visualization. இப்போ now it's time for you to do an assignment. இந்த visualizationல salesக்கு பதிலா profit வச்சு recreate பண்ணுங்க. சேம் இதே இதுல பண்ண வேண்டாம். And then you have to observe high sales இருக்க இடத்துல high profit இருக்கா, ஏதாவது subcategory segment region combinationல high sales இருந்தாலுமே low profit இருக்கா, எந்த combination actually profitable இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். See, this is the actual data validation and this is the proper business insight generation. Finally நீங்க இத உங்க மேனேஜருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். லைக் இந்த செக்மெண்ட் ரீஜன் சப்கேட்டகரி வந்து ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் ஆனது, சோ இத நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல சேல்ஸ் இருக்கு ஆனா ப்ராஃபிட் இங்க கிடையாது, சோ அங்க வந்து you have to revisit the pricing cost எல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய மேனேஜருக்கு நிறைய சஜஷன் கொடுக்கலாம். So that's all for today's class. I hope you all have understand. So இன்னைக்கு நம்ம different types of charts cover பண்ணிருக்கோம். Like we have covered pie chart, heat map, creating map chart, tree map chart, circle chart, side by circle chart. இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ask me in a comment section. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க ஒரு டேட்டா அனாலிஸ்டோ டேட்டா ஃபீல்ட்ல என்ட்ரு ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் டேட்டா கோச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.